ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு லெசனில் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு தேவைப்படுற கொஞ்சம் டெய்லி யூஸ் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இட் நீட்ஸ் அ ஜம்ப் ஸ்டார்ட். ஸோ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயம் சில நேரம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து சொல்லுவோம்ல, இது வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிளாக இருக்குது, யாராவது ஒருத்தர் கொஞ்சம் ஆரம்பித்து வச்சா நல்லா போயிடும் இப்படிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு தான் இட் நீட்ஸ் அ ஜம்ப் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஜம்ப் ஸ்டார்ட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, நம்ம சொல்லுவோம்ல சாதாரணமானா, யாராவது ஒருத்தர் கொஞ்சம் ஆரம்பிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்கிறோம்ல, கொஞ்சம் இது ஸ்டார்டிங் ட்ரபிள் ஆரம்பிச்சு வைக்கணும் அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறத தான் ஜம்ப் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு இந்த இந்த விஷயத்துக்கு இந்த மாதிரி யாரோடைய ஹெல்ப் தேவைப்படுது, ஆரம்பிச்சு வைக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் இட் நீட்ஸ் அ ஜம்ப் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், யூ ஆர் புஷிங் யோர் லக். ஸோ யூ ஆர் புஷிங் யோர் லக் அப்படின்னா, யாராவது ஒருத்தருக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது, ஒரு நல்ல வேலை கிடச்சிருக்கு, இல்லை ஒரு நல்ல ஒரு ஆஃபர் இருக்குது அப்படின்னா, அதை வந்து அவங்க அதை ஏற்றுக்காமல் அது வேணான்னு அதை வந்து விளக்குறாங்க அப்படின்னா, நம்ம சொல்லுவோம்ல, நீ வந்து பாரு இது உனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நீ வந்து அதை மிஸ் பண்ணுற அப்படின்லாம் சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் இங்கிலீஷில் யூ ஆர் புஷிங் யோர் லக் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், ஹீ வுடன்ட் ஹர்ட் அ ஃப்ளை. ஸோ ஹீ வுடன்ட் ஹர்ட் அ ஃப்ளை அப்படின்னா, தமிழில் நம்ம சொல்லுவோம்ல, அவன் ஒரு ஈ எறும்புக்கு கூட ஒரு கஷ்டம் கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி. ஒரு ரொம்ப அமைதியான சாதுவாக ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா, அவங்கள நம்ம ஒரு ஈ எறும்புக்கு கூட அவன் ஒரு கஷ்டத்தை கொடுக்க மாட்டான் அப்படின்னு. அந்த மாதிரி சொல்கிறது தான் இங்கிலீஷில் ஹீ வுடன்ட் ஹர்ட் அ ஃப்ளை அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ளை அப்படின்னா ஈ, ஹர்ட்னா காயப்படுத்துறது, கஷ்டப்படுத்துறது. ஸோ ஒரு ஈயை கூட அவன் கஷ்டப்படுத்த மாட்டான் அப்படின்னு கொஞ்சம் ஈக்குவலண்ட்டாக மோராலஸ் நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி. எறும்புன்னு நம்ம எறும்பையும் சேர்த்துக்குவோம், பட் இங்கே வந்து எறும்பு சேரலை, அதனால ஈ மட்டும் சேர்ந்துருக்கு. ஸோ ஹீ வுடன்ட் ஹர்ட் அ ஃப்ளை அப்படின்னா ஒரு எறும்புக்கு கூட அவன் கஷ்டம் கொடுக்க மாட்டான் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், பர்செப்ஷன் டிஃபர்ஸ். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பர்செப்ஷன் அப்படின்னா ஒரு ஒரு விஷயத்தை பார்க்கும் விதம். ஸோ பார்க்கும் விதம் அப்படின்னா நம்மளுடைய கண்ணால் பார்க்கறது இல்லை, நம்மளுடைய கண்ணோட்டம், நம்ம மனசால் நம்ம அதை பற்றி நினைக்கிறது, அந்த மாதிரியான ஒரு பார்க்கும் விதம். ஸோ ஒரு விஷயத்த நம்ம பார்க்கும் விதம் வந்து ஆளுக்கு ஆள் மாறுபடும், ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் பர்செப்ஷன் டிஃபர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்போ சொல்லலாம் அப்படின்னா, நம்மளுடைய கருத்தை வந்து சொல்லிகிட்டு இருக்கோம், அப்போ வந்து இன்னொருத்தங்க வந்து இல்லை இல்லை இதுதான் கரெக்டு அப்படின்னு இன்னொருத்தங்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அவங்கவுங்க கருத்து மாறுபட தான் செய்யும், கருத்து மாறுபடும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த கருத்துன்னு சொல்கிறது தான் இங்கே வந்து பர்செப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். பர்செப்ஷன் நம்ம பார்த்தோன்னா, நம்ம மீனிங்கில் பார்த்தோன்னா ஒருத்தருடைய பார்வை, கண்ணோட்டம் அந்த மாதிரி தான் நமக்கு தமிழ் மீனிங் கொடுக்கும். பட் ஆக்சுவலி அதோடைய அர்த்தம், கரெக்டான அர்த்தம்னு பார்த்தோன்னா ஒருத்தங்களுடைய கருத்து, ஒருத்தங்க பார்க்கும் விதம், கண்ணால் இல்லை அவங்களுடைய கண்ணோட்டம் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும்போது நம்ம அது சரிதான் சொல்கிறதுக்கு பர்செப்ஷன் டிஃபர்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் ப்ளே டம் வித் மீ. ஸோ டோன்ட் ப்ளே டம் வித் மீ அப்படின்னா, சில பேர் சில விஷயத்தை எல்லாமே அதுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சால் கூட நம்ம என்ன அந்த விஷயத்தை பற்றி சொல்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒன்றும் தெரியாத மாதிரி நம்மக்கிட்ட வந்து கேள்வி கேட்பாங்க. இப்படி ஒன்று நடந்துச்சாமே, அப்படியா, என்ன நடந்துச்சு, இப்படிலாம் கேட்பாங்க. பட் அவங்களுக்கு எல்லாமே தெரியும். நம்ம கையில் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், நம்ம வாயிலேருந்து என்ன வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒன்றும் தெரியாத மாதிரி நம்மக்கிட்ட கேட்குறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒருத்தங்க கேட்டாங்கன்னா, அவங்கக்கிட்ட ஒன்றும் தெரியாத மாதிரி நீ கேட்காத, ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காத அப்படிலாம் சொல்கிறதுக்கு தான் டோன்ட் ப்ளே டம் வித் மீ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது ஒரு பொருள், ஒரு விஷயம் ரொம்ப விலை அதிகமாக இருந்தது அப்படின்னா, நம்ம தமிழில் வந்து இதை வாங்குறதுக்கு என் தலையே அடமானம் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை சொத்தையே எழுதி வைக்கணும் இப்படிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு விலையாக இருந்தது அப்படின்னா, அது இங்கிலீஷில் இட் பர்ன்ஸ் அ ஹோல் இன் மை பாக்கெட் அப்படின்னு சொல்லலாம். என்னோட பாக்கெட்டில் இது வந்து ஓட்டை போட்டுரும் அப்படின்ற, அதாவது லிட்ரலாக நம்ம மீனிங் பார்க்கக்கூடாது. பட் ஒரு விஷயம் வந்து ரொம்ப அதிகமான ஒரு விலையாக இருக்குது அப்படின்னா இட் பர்ன்ஸ் அ ஹோல் இன் மை பாக்கெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்த சென்டென்சஸ்லேருந்து ஒரு குட்டி குவிஸ். ஃபர்ஸ்ட் ஒன், அவன் ஒரு எறும்புக்கு கூட கஷ்டம் கொடுக்க மாட்டான். நெக்ஸ்ட் ஒன், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி என்கிட்ட கேட்காத. நெக்ஸ்ட் ஒன், ஒவ்வொருத்தருடைய பார்வையும் ஒவ்வொருத்தருடைய கண்ணோட்டமும் மாறுபடும். ஸோ இதெல்லாம் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி காமெண்ட் பண்ணிடுங்க. இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். I'll meet you in the next lesson. Thank you. Bye.